Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப காலம் முன்னாடி ஒரு ஃபேமஸ் படம் திருவிளையாடல் அப்படின்ட்டு நம்ம சிவாஜி சார் நடித்த படம் உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான சீன், அதில் சிவனுக்கு வந்து ஒரு பழம் வச்சிருப்பாரு. அந்த பழம் யாருக்கு, அது விநாயகருக்கா இல்லை முருகருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு கேம் ஒன்று வைப்பாங்க. யார் உலகத்தை சுற்றி வராங்களோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் அந்த பழம், அந்த ஞான பழம். ஸோ முருகர் உடனே தன்னோட வாகனத்தில் ஏறி உட்காந்து கிளம்பிடுவார், நான் சீக்கிரம் சுற்றிட்டு வரேன் உலகத்தை அப்படின்ட்டு. அப்போ விநாயகர் என்ன பண்ணுவார், பயங்கர ஸ்மார்ட்டாக, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் உலகம், நான் உங்களை சுற்றி வந்தால் உலகத்தையே சுற்றி வந்தா மாதிரி அப்படின்ட்டு அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவார், அந்த கேமில் ஜெயிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கதை நிறைய வேறு மாதிரி போகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த கதை நான் எப்போ சொல்கிறேன்னா, இது பார்த்த காலத்துலேருந்தே ஹார்ட் ஒர்க் முக்கியமா இல்லை ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியமா அப்படின்ட்டு ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹார்ட் ஒர்க்குங்க, உழைக்கணுங்க, உடம்ப வருத்திக்கிட்டு அப்படி பண்ணுறது தாங்க சக்ஸஸ் கொடுக்கும், க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஹார்ட் ஒர்க்லாம் முக்கியம் தான், ஆனால் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும். அதே ரிசல்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை ஸ்மார்ட்டாக பண்ணி இன்னும் ஈஸியாக இன்னும் அழகாக முடிக்கிறது தாங்க புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறது தான் இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க்னு என்னன்னு தெரியும், பட் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சால் நம்ம ஒர்க் இன்னும் ஈஸியாகும், இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும், ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கும், இன்னும் சீக்கிரம் கிடைக்கும்ன்றது தான் விஷயம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பண்ண முடியும், அதே விஷயத்தை இப்படியும் பண்ண முடியும் வித் லெஸ் எஃபர்ட், சேம் ரிசல்ட். ஸோ அதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும், நம்மளை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் கேட்டகரியில் வருது. உலகத்தில் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம், அந்தந்த தொழிலில் அந்தந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம், ஃபுல் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம், 100% கொடுத்துட்ருக்கோம். பட் எல்லாருமே வளர்றதில்ல, எல்லாருமே ஜெயிக்கிறதில்ல, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும், அதாவது க்ரோத் இருக்கிறவங்களுக்கும் க்ரோத் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு க்ரோத் இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தான் இந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், லக்கா என்ன ஏது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விஷயம். இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு எது வருது, நம்மளுக்கு எது இன்னும் வரல, நம்ம எங்கே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த நம்மளை பற்றின நம்மளுக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பற்றின ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டுருக்கு அண்ட் இப்போ எந்த இண்டஸ்ட்ரி ஓவர் க்ரௌடடாக இருக்குது, இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம எந்த ஃபீல்டில் போகணும், நம்ம எதில் போனால் வளர முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இன்ஜினியரிங் படித்து இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஜினியர்ஸ், அதில் பாதி பேருக்கு வேலை கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைச்சாலும் லே ஆஃப் அது இதுன்னு நிறைய போயிட்டுருக்காங்க. ஸோ அது ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல போய் அடைஞ்சதால் தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து மற்ற இது படித்தவங்க வந்து இப்போ 20s 30s இருக்கிறவங்க வந்து அவங்க ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சூஸ் பண்ணது வந்து அவங்க ஃபியூச்சரை யோசிச்சாங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் படித்தா மற்ற வேலை யார் பண்ணுறது, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு யாருக்கு தேவை அப்படின்னு கரெக்டாக அவங்க கணிச்சு அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அதுக்கான படிச்சு கரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரியை டேப் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்கில் செட் எப்படி இருக்குது, இந்த ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்னடா ரெஸ்ட்டுக்குள்ள மேனேஜ்மெண்ட் சொல்கிறீங்களா, நான் அடுத்தது வரேன். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம், மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இந்த 10 மணி நேரம் தவிர மிச்சம் இருக்கிற 14 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு பாதி நேரத்துக்கு மேலே நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாகவே செலவு பண்ணல. நம்மள முக்கால்வாசி பேர் நிறைய டைம் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப் வந்து நிஜமாலே சூப்பராக இருக்கும். ஒரு தியரியே இருக்குது, 10,000 hours தியரின்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் வந்து மாஸ்டர் பண்ணணும், அந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அந்த விஷயத்தை 10,000 hours யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த ஸ்கில்லை வந்து மாஸ்டராக இருப்பாங்க, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட ஃபார் பெட்டராக இருப்பாங்க அவங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்களேன், ப்ராக்டிஸும் சரி, நெட்ஸு ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக ஒரு 10,000 hour அதுக்கு மேலே பயங்கரமாக ஆடி இருப்பார். ஸோ அதனால தான் அவரால் அந்த மாஸ்டரி கிடச்சிது. அதான் ஒரு டேலண்டட், ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படி இருந்தாலும் ப்ராக்டிஸ், அந்த ஒரு ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணுங்க. அந்த டைம் கொடுக்கறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அடுத்து ரெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இருக்கிற காலத்தில் ஓடிட்டே இருக்கும், அதில் நம்மள பல பேர் வந்து எதுக்கு ஓடிட்டு இருக்கோம், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். இந்த பேர்ன் அவுட் இருக்கிற சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸே நான் நிறைய பேர் பார்க்குறேன், இந்த பேர்ன் அவுட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ன வயசுல எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஸு, லேடிஸ்க்கு வந்து பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் வருது, பேக் ப்ராப்ளம், அது இதுன்ட்டு ஒரு 65-70 வயசில் வர வேண்டிய பிரச்சனைலாம்
ஒரு 30s 40s வந்துடுது. இது ஏன்னா ரெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஓடிட்டே இருக்கும். வாரத்தில் 6 நாள் ஓடுறோம், சில பேர்ல வாரத்தில் 7 நாள் ஓடிட்டே இருக்காங்க. தான் உடம்ப தானே பார்த்துக்காம கண்டமேனிக்கு ஓடிட்டு இருக்கோம். பிரேக் ரொம்ப முக்கியங்க. இந்த பிரேக் வந்தாதான் உடம்பு திருப்பி ரீஃபியூல் ஆகும், திருப்பி ரெஜுனவேட் ஆகும். அந்த ஒரு பிரேக் எடுக்கும்போது தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது கரெக்டான பாத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம ரீஅசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் வேணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த பிரேக் கண்டிப்பாக வேணும். உடம்புக்கு டீடாக்ஸ் மாதிரி மைண்டுக்கும் வந்து ஒரு பிரேக் வேணும். அடுத்து பீங் இன்னோவேட்டிவ் அண்ட் அப்கிரேட் ஆகுது. இப்போ இருக்கிற உலகத்தில் இது வந்து கம்பல்சரி. நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அப்டேட்டடாக இருக்கிறது, அப்கிரேடாக இருக்கிறது, இன்னோவேட்டிவாக இருக்கிறது. இது வந்து ஒரு 20 years பேக் வந்து தேவைப்பட்ட ஸ்கில்லான்னு பார்த்தா நாட் நெசசரி. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, அப்கிரேடடாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இப்போ இட் இஸ் ஆல் அபவுட் பீயிங் அப்டேட்டட். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் பீயிங் ஸ்மார்ட், ஈகோவே இருக்கக்கூடாதுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேறு, ஈகோ வேறு. நம்மள பல பேர் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதான் அது, அதான் இதுன்ட்டு இல்லை. இன்னொருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஈகோ இல்லாமல் இருந்தால் தான் முடியும். லேர்னிங்கிறது எங்கே நடக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, நம்ம கொலீக்ஸ் கிட்ட, யார்கிட்ட தான் நடக்கலாம். ஸோ ஈகோ இல்லாமல் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற டே அண்ட் ஏஜில், சோஷியலைசிங் அண்ட் நெட்வொர்க்கிங். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக யார்ட்டையுமே பழகாமல், ஆஃபீஸில் கூட யார்ட்டையும் பேசாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது ஒரு டைப்பு. அதுலேயும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருக்கிறது பெட்ரு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்ம கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எந்த ஒரு காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்க போகிறதுல, எந்த ஒரு ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது. நம்மளே இந்த உலகத்தோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம க்ரோத்துக்கு, நம்ம கெரியருக்கு அது எந்த விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எங்கெல்லாம் கிடைக்குது, அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார், அதில் கரெக்டான ஆட்கள் யார், அவங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அவங்ககிட்ட போய் கற்றுக்கிறதும் சரி, அவங்கள சோஷியலைஸ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இருக்க சர்க்கிள் இட் டிட்டர்மைன்ஸ் நம்ம யார், நம்மளோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும், நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், நம்ம எந்த விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். டிசைனிங் ஃபேக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, கெரியரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருக்கும்போது நம்மளுக்கே அறியாமல் நம்மளும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம அப்படி கொடுக்காத ஆளாக இருந்தால். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து லேர்னிங் டு சே நோ. இது வந்து நம்மள வந்து முக்கால்வாசி பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். யாராவது கேட்டால் நம்மளுக்கு நோவே வராது. நோ சொல்லவே நம்மளுக்கு நோ சொல்ல தோணும், ஆனால் வாயில் வராது. சரி எஸ்ன்றோம், பிடிக்காத விஷயமா இருந்தாலும். ஸோ லேர்னிங் டு சே நோ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, இல்லை நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அந்த எதிராளிக்கு ஹர்ட் ஆகாமல் பட் ஃபர்மாக இல்லை எனக்கு இது செட் ஆகலை, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு லேர்னிங் டு சே நோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில், ஒரு ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து அடாப்டபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் எனக்கு இது மட்டும் தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், இதுக்குமே நான் ஓப்பனாக இருக்க மாட்டேன், காதை ஓப்பனாக வச்சுக்க மாட்டேன். ஸோ அப்படின்ட்டு ஒரு கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி இல்லாமல் வில் கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அவ்வளோக்குள்ளே க்ரோத் இருக்கும், அவ்வளோக்குள்ளே சக்ஸஸ் இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க், இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எடுத்துப்போமே. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து நான் எதை ஹார்ட் ஒர்க்காக எதை ஸ்மார்ட் ஒர்க்காக நான் பார்க்குறேன்னா, ஹார்ட் ஒர்க்னா அந்த எக்ஸாமுக்கு முந்தின அளவுக்கு வந்து மாங்குன்னு படிக்கிறது, இது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு டெய்லி ஒரு ½ hour, ஒரு 3/4 மணி நேரம், ஒரு மேக்ஸிமம் 1 மணி நேரம் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததை ரிவைஸ் பண்ணுறது. அப்படி பண்ணிட்டு வந்தாலே அச்சீவிங் த ரிசல்ட் இன் அ வெரி எஃபிஷியன்ட் வே, இன் அ மோர் ஈஸியர் வே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல ஆசைப்படுறது, ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் நிச்சயமாக வேணும். பட் என்ன தான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் இறங்கணும். ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த கனவுகள் அது இது எதுவாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வீட்லேயே உட்காந்துட்டு நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு வெறும் வாயிலே பேசிகிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. ஃபஸ்ட்டு களத்தில் வந்து இறங்கணும், காலை வைக்கணும், வேலை செய்யணும், உழைக்கணும். இது பண்ணால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாபிக்கோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 9 minutes with நந்தன்.